தமிழ்ல வணக்கம் யாராவது சொன்னா உடனே ஒரு ட்ரோலை போட்டு விட்டுருவாங்க. ட்ரோல்ல வந்ததே சொல்லிடலாமா நம்ம? சொல்லிடலாமா? எல்லாருக்கும் மன்மத வணக்கம். அதாவது எந்த அளவுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நம்ம யாரையாவது மூடிருக்கோமா? ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்கோமா? டிஎம்கே பற்றி பேசுறது கிடையாது, ஏடிஎம்கே பற்றி பேசுறது இல்லை. நான் பாருங்க சிவனே வந்து மக்களோட சேவை செய்கிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. நம்ம பெரிய வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு நம்ம தங்க தளபதி. சரி வந்து ஒரு மக்களுக்கு ஒரு சேவை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா எல்லாம் பண்ணி வந்து எனக்கு ஒரு பெரிய பக்கபலம் நம்ம அண்ணன் தம்பிங்க எல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய ஆளுங்க. ஆனால் அவங்களெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு வரதுக்குள்ளார அப்பா படாத பாடுப்பா இவ்வளோதான் கிடையாது, அந்த அளவுக்கு பாடு படிக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து சந்தோஷம். ஏன்னா நம்ம தளபதியே சொல்லியிருக்காரு குற்றம் பார்க்க சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உங்க முன்னாடி இவ்வளோ ஒரு தெம்பா தைரியமா வந்து நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் எல்லாமே நீங்க தான். சட்டசபை ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு வகையும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா 234 தொகுதி இருந்தாலுமே சின்ன குழந்தையில இருந்து 90 வயசு தாத்தா வரைக்கும் இந்த கவுண்டமலை கனிமொழி எல்லாத்துக்கும் தெரியும். தெரியல இல்லைங்களா? பேசுறாங்களா இல்லையா? கனிமொழியால கவுண்டம்பாளையத்துக்கு பெருமையா இல்ல கவுண்டம்பாளையத்தினால கனிமொழி பெருமையான்னு தெரியல. ஆக மொத்தம் வந்து கவுண்டம்பாளையம் சரியான ரீச்ல இருக்கு. இதெல்லாம் ஒரு நம்மளுக்கு வந்து உண்மையிலேயே வந்து தளபதி கொடுத்த ஒரு வரம். அதுக்கப்புறம் நம்ம தளபதி நம்மளுக்கு கொடுத்த வரம். 100 நாள்ல ஒரு இன்னைக்கு